நண்பர்கள் அனைவருக்கும் ஆர்சிசியின் வணக்கங்கள். இன்று நாம் பருவம் 2 8ஆம் வகுப்பு புவியியல் மற்றும் குடிமியலிலிருந்து ஒரே தொகுப்பாக 50 முக்கிய வினாக்களை பார்க்க போகிறோம். அதற்கு முன் எங்கள் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். வாங்க வினாக்களை பார்ப்போம். 1வது வினா, வேளாண்மை தொழிலை பாதிக்கும் காலநிலை காரணிகள். வெப்பநிலை மற்றும் மழையின் அளவு. வேளாண்மை தொழிலை பாதிக்கும் காலநிலை காரணிகள் வெப்பநிலை மற்றும் மழையின் அளவு. 2வது வினா, வேளாண் தொழிலுக்கு ஏற்ற இடம். சமவெளி. வேளாண் தொழிலுக்கு ஏற்ற இடம் சமவெளி. 3வது வினா, பிரேசில் நாட்டில் இடப்பெயர்வு அல்லது மாற்றிட வேளாண்மை பெயர் என்னன்னா ரோக்கோ. பிரேசில் நாட்டோட இடப்பெயர்வு மற்றும் மாற்றிட வேளாண்மை பெயர் ரோக்கோ. 4வது வினா, நெல் அயன மண்டல பயிர், அதுபோல தேயிலையும் ஒரு அயன மண்டல பயிராகும். நெல்லும் தேயிலையும் அயன மண்டல பயிராகும். 5வது வினா, 6 சென்டிகிரேடுக்கு குறைவாக நிலவும் வெப்பநிலையில் செடிகள் வளர இயலாது. செடிகள் வளர இயலாத வெப்பநிலை எவ்வளவுன்னா 6 சென்டிகிரேடுக்கு குறைவான வெப்பநிலை உள்ள பகுதி. 6வது வினா, இமயமலை பகுதியில் ஒரே விளைநிலத்தில் 12க்கு மேற்பட்ட பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது. இமயமலை பகுதியில் ஒரே விளைநிலத்தில் 12க்கு மேற்பட்ட பயிர்கள் விளைவிக்கப்படுகிறது. இப்போ நம்ம ஊர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வயலில் ஒரே ஒரு பயிர், நெல்லுனா நெல் போடுவோம், அடுத்த கரும்புனா கரும்பு போடுவோம், வாழைன்னா வாழை போடுவோம். அதுமாரி இதெல்லாம் ஒற்றை சாகுபடி. ஆனால் இங்கே வந்து பாருங்க 12க்கு மேற்பட்ட பயிர்களை இமயமலை பகுதியில் விளைவிக்கிறாங்களாம். அடுத்து 7, கலப்பு பண்ணை முறை எங்கே பின்பற்றப்படுகிறதுனா மேற்கு ஐரோப்பாவில் பின்பற்றப்படுகிறது. கலப்பு பண்ணை முறை மேற்கு ஐரோப்பாவில் பின்பற்றப்படுகிறது. 8வது மெசோபடோமியா நாகரிகம் யூப்ரடிஸ் ஆற்று சமவெளியில் தோன்றியது. மெசோபடோமியா நாகரிகம் யூப்ரடிஸ் நதிக்கரையில் சமவெளியில் தோன்றியது. 9வது கோதுமை மிதவெப்ப மண்டல பயிராகும் மற்றும் கேரட்டும் மிதவெப்ப மண்டல பயிராகும். கோதுமை மற்றும் கேரட்டு மிதவெப்ப மண்டல பயிராகும். 10வது வணிக வேளாண் தொழில் மூலம் அதிக அளவு பயிரிடப்படும் பயிர் கோதுமை. வணிக வேளாண் தொழில் மூலம் அதிக அளவு பயிரிடப்படும் பயிர் கோதுமை. 11வது இந்தியாவில் மாற்றிட வேளாண் தொழில் பேரு போடா. இந்தியாவில் மாற்றிட வேளாண்மை தொழில் பேரு போடா. 12வது பாருங்க, 12க்கு மேலான பயிர்கள் விளையும் இடம் கார்வால். இமயமலை பகுதி சொன்னோமே, அதில் ஒரு பகுதி 12க்கும் மேலான பயிர்கள் விளையக்கூடிய ஒரு சரியான இடம் கார்வால்ங்கிற பகுதி ஆகும். 13வது வறண்ட பகுதிகள் வளரும் பயிர்கள் திணை வகைகள். வறண்ட பயிர்கள் வளரும் பயிர் திணை வகை. 14வது மத்திய அமெரிக்காவின் மாற்றிட வேளாண்மை மில்பா. மத்திய அமெரிக்காவின் மாற்றிட வேளாண்மை மில்பா. 15வது கோதுமை பயிர் வளர தேவையான மழை அளவு 50லேருந்து 60 சென்டிமீட்டர் மழை அளவு வேணும். கோதுமை பயிர் வளர தேவையான மழை அளவு 50லிருந்து 60 சென்டிமீட்டர். 16வது கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் 24 டிகிரி சென்டிகிரேடு. கரும்பு வளர தேவையான சராசரி வெப்பம் 24 சென்டிகிரேடு. நெற்பயிர் முதலில் பயிரிடப்பட்ட இடம் யாங் டிசி சமவெளி. நெற்பயிர் முதலில் பயிரிடப்பட்ட இடம் யாங் டிசி சமவெளி. 18வது இந்தியாவில் தேயிலை விளையும் ஒரு மாநிலம் அசாம். அதிக அளவு தேயிலை உற்பத்தி ஆகிற இடமும் அசாம் தான். 19வது உலகின் நெல் உற்பத்தியில் 98% ஆசியாவில் விளைவிக்கப்படுகிறது. உலகில் நெல் உற்பத்தியில் 98% ஆசியாவில் தான் விளைவிக்கப்படுகிறது. 20வது நெல் வளர எவ்வளோ வெப்பம் தேவை, எவ்வளோ மழை தேவைன்னா 24 சென்டிகிரேடு வெப்பமும் 150 சென்டிமீட்டர் மழையும் தேவை. 21வது தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி. தொழில் புரட்சியை ஏற்படுத்திய முதல் எரிபொருள் நிலக்கரி. 22வது
அப்படின்னா குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு இந்தியா. குறைந்த ஊதியம் பெறும் பணியாளர்கள் உள்ள நாடு இந்தியா. 23வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 1993. தேசிய மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 1993. 24வது வினா, தமிழ்நாட்டில் மாநில உரிமைகள் ஆணையம் மனித உரிமைகள் ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு கிபி 1997 ஏப்ரல் 17 ஏற்படுத்தினாங்க. தமிழ்நாட்டில் மாநில மனித உரிமைகள் ஆணையம் கிபி 1997 ஏப்ரல் 17 உருவாக்குனாங்க. 25வது வினா, வாழ்வியல் உரிமை பாதுகாப்பு சட்டம் கிபி 1955 கொண்டு வந்தாங்க. வாழ்வியல் உரிமை பாதுகாப்பு சட்டம் கிபி 1985. 26வது வினா, மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10 கடைபிடிக்கப்படுகிறது. மனித உரிமைகள் தினம் டிசம்பர் 10. 27வது வினா, மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். மனித உரிமை ஆணையத்தின் உறுப்பினர் பதவிக்காலம் 5 ஆண்டுகள். 28வது வினா, கிபி 1995 ஆண்டு உலக பெண்கள் கூடிய ஆண்டு பெய்ஜிங். 1995 ஆண்டு உலக பெண்கள் கூடிய இடம் பெய்ஜிங். 29வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் புதுடெல்லி. தேசிய மனித உரிமை ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் புதுடெல்லி. 30வது வினா, மாநில மனித உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் யாருன்னா ஆளுநர். மாநில உரிமைகள் ஆணையத்தின் உறுப்பினர்களை நீக்கும் அதிகாரம் பெற்றவர் ஆளுநர். 31வது வினா, சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8. சர்வதேச பெண்கள் தினம் மார்ச் 8 கடைபிடிக்கப்படுகிறது. 32 அது வினா, இந்து விதவை மறுமண சட்டம் கிபி 1856 கொண்டு வந்தாங்க. இந்து விதவை மறுமண சட்டம் 1856. 33வது வினா, சர்வதேச குழந்தைகள் ஆண்டு கிபி 1979. சர்வதேச குழந்தைகள் ஆண்டு கிபி 1979. 34வது வினா, சர்வதேச பெண்கள் ஆண்டு கிபி 1978. சர்வதேச பெண்கள் ஆண்டு கிபி 1978. 35வது வினா, தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் சென்னை. தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைமையிடம் உள்ள இடம் சென்னை. 36வது வினா, தமிழக அரசு 1967 சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக்கி. தமிழக அரசு 1967 சுயமரியாதை திருமணங்களை சட்டப்பூர்வமாக ஆக்கியது. அடுத்து பாருங்க 37வது வினா, தமிழக அரசு 1997 பெண்களை கேலி செய்வதை தடுக்க சட்டம் இயற்றுள்ளது. பெண்களை கேலி செய்வதை தடுக்க தமிழக அரசு எப்போ சட்டம் இயற்றுதுன்னா 1997. 38வது வினா, தேசிய மனித உரிமை ஆணையத்தோட தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதி. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் உயர்நீதிமன்ற நீதிபதி. 39வது வினா, வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிபி 1993. வியன்னா மாநாடு நடைபெற்ற ஆண்டு கிபி 1993. 40வது வினா, ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 24. ஐநா தினம் கொண்டாடப்படும் நாள் அக்டோபர் 24. 41வது வினா, மனித உரிமைகள் பற்றி விளக்கத்தை கூறியவர் பேரறிஞர் பொசாங்கோ. மனித உரிமைகள் பற்றி விளக்கத்தை கூறியவர் யாருன்னா பேரறிஞர் பொசாங்கோ. 42வது வினா, ஐநா மனித உரிமைகள் பிரகடனத்தில் மொத்த சரத்துக்கள் எத்தனைன்னா 30 சரத்துக்கள் இருக்கு. ஐநாவோட மனித உரிமைகள் பிரகடனத்தில் மொத்தம் 30 சரத்துக்கள் உள்ளது. 43வது வினா, தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமனம் செய்வது யாருன்னா குடியரசுத் தலைவர் தான். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் நியமனம் செய்வது குடியரசுத் தலைவர். 44வது வினா, இந்து திருமண சட்டம் எப்பொழுது நடைமுறைப்படுத்தப்பட்டதுன்னா கிபி 1955. இந்து திருமண சட்டம் இயற்றப்பட்டது கிபி 1955. 45வது வினா, பிரிவு 45 படி அரசாங்கம் எல்லா குழந்தைகளுக்கும் 14 வயது வரை கட்டாய இலவச கல்வி வழங்க வகை செய்யும் சட்டம் பிரிவு 45. ஆர்ட் 45. 45வது வினா,
பிரிவு 45 பற்றி சொல்லுது. எல்லா குழந்தைகளுக்கும் 14 வயது வரைக்கும் கட்டாய இலவச கல்வி வழங்கக்கூடியது. 46வது வினா பிரிவு 24 படி குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்யப்பட்டுள்ளது. பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்யும் பிரிவு ஆகும். 47வது வினா பிரிவு 39 இதன்படி குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வகை செய்கிறது. குழந்தைகள் சுதந்திரமாகவும் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ வகை செய்யும் பிரிவு எதுனா பிரிவு 39 48வது ஐநாவின் பொன்விழா ஆண்டு கிபி 1995. ஐநாவோட பொன்விழா ஆண்டு கிபி 1995. 49வது தோட்ட தொழிலாளர் சட்டம் கிபி 1951. தோட்ட தொழிலாளர் சட்டம் கிபி 1951 கொண்டு வரப்பட்டது. 50வது வினா சிறார் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கிபி 1986. சிறார் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கிபி 1986. நண்பர்களே, நாம் இன்று 8ஆம் வகுப்பு புவியியல் மற்றும் குடிமையியல பருவம் 2 புத்தகம் முழுவதும் வரி வரியா வினாக்களை உங்களுக்கு வழங்கியுள்ளோம். இது டிஎன்பிசி, டிஎன்இபி, டிஎன் போலீஸ் மற்றும் டெட், விஓ போன்ற தேர்வுகளில் நிச்சயமாக வினாக்கள் வரும். நன்றி, வணக்கம். நாளை மற்றொரு வீடியோடன் உங்களை சந்திக்கிறோம்.